சிபிசிஐடி போலீசார் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், என்ன வழக்கு இது? முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்பொழுது எங்கே இருக்கிறார்? கரூர் மாவட்டம் வாங்கல் குப்புச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நெருங்கிய நண்பர் என்று கூறப்படுகிறது. அவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் மிரட்டி போலியாக ஆவணங்களை தயாரித்து அந்த சொத்தை அபகரித்ததாக ஒரு புகார் ஒன்று கரூர் நகர காவல் நிலையத்தில் கடந்த 1 மாதத்துக்கு முன்பு பிரகாஷ் வழங்கியிருந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த சொத்தை போலி ஆவணங்களை தயாரித்து சொத்தை அபகரித்ததாக 7 நபர்கள் மீது, அதாவது எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் என்று கூறப்படும் நபர்களான 7 நபர்கள் மீது கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த போலியான ஆவணங்களை தயாரித்து சொத்தை எழுதி வாங்கியதாக கரூர் சார் பதிவாளரும் கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதன் மீதும் அந்த வழக்கானது நடந்து வந்தது. இந்த வழக்கின் சாராம்சத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன் மீதும் வழக்கில் பெயர் சேர்க்கப்படலாம் என்ற அச்சத்தில் கரூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அந்த முன்ஜாமீன் சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டதால், இந்த வழக்கானது சிபிசிஐடி மாற்றப்பட்டதன் காரணமாக முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கரூர் நகர காவல் நிலையத்தில் இந்த வழக்கு இருந்த நிலையில் இதுவரை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது இந்த வழக்கு பெயர் சேர்க்கப்படாத நிலையில் தற்போது மனுதாரரான சொத்தை இழந்ததாக கூறப்படும் பிரகாஷ் என்பவர் வாங்கல் குப்புச்சிபாளையத்தை சேர்ந்தவர் என்பதால், அந்த வாங்கல் காவல் நிலைய எல்லைக்குட்ட நபர் என்பதால் வாங்கல் காவல் நிலையத்தில் தற்போது முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.